Hi guys, இப்போ exercise 1.1ல 6th sum பார்க்கலாம். Let a is equal to x is element of w such that x less than 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே w அப்படின்னா என்ன? wங்கிறது whole number starts from 0 நமக்கு தெரியும். இங்கே x less than 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ x less than equal toன்னு கொடுத்துருந்தா தான் நம்ம 2 எடுத்துக்கணும். இப்போ இங்கே equal to கொடுக்கல, ஸோ நம்ம 2க்கு கம்மியாக இருக்க நம்பர்ஸ் தான் எடுத்துக்குவோமா? அப்போ a is equal to 0 and 1 அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பிங்கிற செட்டு நம்மளுக்கு ஒரு செட் பில்டர் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம தான் அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் எலமெண்ட் ஆஃப் என்னன்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1ன்னு நமக்கு தெரியும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 less than x less than or equal to 4. அப்போ இந்த 1 வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. 1 தேவையில்லை. அப்போது 2, 3 and 4, ஏன்னா 4 equal to இருக்குது, less or equal to 4 இருக்குது. ஸோ நம்ம இந்த 4ஐ சேர்த்து தான் எடுத்துக்கணும், 4ஐ விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு சிங்கிற எலமெண்ட் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 3, 5. இப்போ நம்ம இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எல்ஹெச்எஸ்னு வச்சுக்கலாம். இப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் சி. இப்போ பி யூனியன் சினால் நமக்கு என்னன்னு தெரியாது, ஃபஸ்ட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பி யூனியன் சி ஈக்குவல் டு பிங்கிற செட் என்ன? 2, 3 and 4. யூனியன் சிங்கிற செட்டு 3, 5. இப்போ யூனியன் அப்படின்னா இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒரே செட்டுக்குள்ளே எழுதுறது தான் யூனியன். இப்போ ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஒரு தடவை எழுதுனா போதும். ஸோ 2, 3 ரெண்டுலேயுமே இருக்குது, ஸோ 1 டைம் எழுதுனா போதும். நெக்ஸ்ட் 4, 5. இப்போ பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு என்ன வேணும்? ஏ கிராஸ் பி யூனியன் சி வேணும். இப்போ ஏங்கிற செட் என்ன? 0, 1 கிராஸ் பி யூனியன் சிங்கிற செட் என்ன? 2, 3, 4, 5. இது ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் போகிறோம். இப்போ 0, 2. நெக்ஸ்ட் 0, 3. நெக்ஸ்ட் 0, 4. 0, 5. நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட் 1, 2, 1, 3, 1, 4 and 1, 5. அவ்வளோதான். நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி வச்சுக்கணும். அப்போது ஏ கிராஸ் பி ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம யூனியன் போட்டுக்கலாம். ஏ கிராஸ் பி என்ன? ஏங்கிற செட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். இப்போ 0, 1 கிராஸ் பிங்கிற செட்டு செகண்ட் எழுதிக்கலாம். இப்போ 2, 3 and 4. சேம் அதே ப்ரொசீஜர் தான். 0, 2, 0, 3 and 0, 4. செகண்ட் எலமெண்ட் 1, 2, 1, 3 and 1, 4. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி வேணும். ஏ கிராஸ் சி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏங்கிற செட் என்ன? 0, 1 கிராஸ் சிங்கிற செட்டு 3 and 5. ஸோ சேம் ப்ரொசீஜர் 0, 3 and 0, 5. நெக்ஸ்ட்டு 1, 3 and 1, 5. இப்போ ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதோட யூனியன் கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருமா? இப்போ ஏ கிராஸ் பிங்கிற செட்டை ஃபஸ்ட் எழுதிட்டோம். யூனியன் ஏ கிராஸ் சிங்கிற செட்டை செகண்ட் எழுதிட்டோம். இப்போது நம்ம யூனியன்னா என்ன? யூனியன்னா இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி ஒட்டுக்க எழுதணுமா? ஸோ எழுதிக்கலாம். 0, 2, 0, 3 2 தடவை இருக்குது, ஸோ 1 டைம் எழுதினா போதும். இப்போ 0, 3. நெக்ஸ்ட் 0, 4. 1, 2, 1, 3, 1, 4. 0, 3 நம்ம எழுதிட்டோம், ஸோ எழுத வேண்டாம். 0, 5. 1, 3 நம்ம ஆல்ரெடி இருக்குது, ஸோ எழுத தேவையில்லை. இப்போ 1, 5. அவ்வளோதான். இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போது நம்ம எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS, hence verified.